அனைவருக்கும் மாலை வணக்கம். மோகன்குமார், அகில இந்திய ஜனநாயக மக்கள் கழகத்தினுடைய அகில இந்திய செயலாளரும் சமூக பொதுநிலை இயக்கத்தினுடைய மீனவரணி மாநில செயலாளரும் ஆகிய நான் வீடியோ பதிவு செய்கிறோம். 2026 தேர்தல் நெருங்க அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றாய் தங்களுடைய போராய்மைகளும் குறைவுகளும் குற்றங்களும் எல்லாம் ஒவ்வொன்றா வெளியரங்கமாக வந்து கொண்டிருக்கிறது. 2016 விளவங்கோடு சட்டமன்றத்தில் நான் போட்டியிட்டோம். அது அரசியல் பிரவேசனம். அப்போதாம் அரசியலுக்கென்று நான் கால் ஊன்றுகிறேன். 2021 விளவங்கோடு மக்களை சந்தித்தவன், இந்த தொகுதியில் போட்டியிட்டவன், தனி மனிதனாக சுயேட்சை வேட்பாளராக. அதுக்கு பிறகு 2024 நான் தேர்தலில் சந்திக்கிறோம். சுயேட்சை வேட்பாளராக தனி மனிதனாக நின்று கொண்டு நான் ஒரு வீடுகளும் போய் ஓட்டு கேட்கவில்லை. ஒரு பூத்திலும் என்னுடைய ஆள்காரை நான் ஓட்டு பிடிக்க இருத்தவில்லை. பூத்தினகத்தும் வெளியிலும் யாரையும் நிறுத்தவில்லை. மேடை பிரச்சாரம் கிடையாது. எனக்கென்று ஓட்டு பிடிக்க ஆள் கிடையாது. எனக்கென்று உழைக்கிறதுக்கு மக்கள் முன்வரவில்லை. நான் 10 நாள் நான் ரோடு ஷோ, அதாவது ரோடை நடந்ததுக்காக மக்கள் வாக்களித்தார்கள். 4வது ஏடிஎங்கே, 5வது நான். அந்த இடத்தில் 12 வேட்பாளர்களில் 5வது இடத்தில் இப்பொழுது ஒரு மதிப்பு மரியாதையோட மக்கள் வச்சிருக்கின்றார்கள். பாசத்தோடு, அரசியல் பார்க்காமல், மதம் பார்க்காமல், ஜாதி பார்க்காமல், சமுதாயம் பார்க்காமல். அப்படி பார்த்தோன்னா நான் நாடார் சமுதாயத்தைப்பட்டவன். நான் ஒரு கிரைஸ்தவன், ஒரு பெந்திகோஸ் கிரைஸ்தவன். நாடார் சமுதாயத்தைப்பட்ட நான். எனக்கு அந்த மத வெறி, ஜாதி வெறி, சமுதாய வெறி, அரசியல் வெறி எனக்குள் கிடையாது. என் ஆண்டவர் பழகி தந்தது எனக்கு எல்லோருக்கும் அன்பாகிறீர்கள் சொன்னார்கள். அந்த அன்பு தான் காட்டி கொண்டிருக்கிறோம். பிஜேபி என்றோ, ஆர்எஸ்எஸ் என்றோ, சங்க பரிவார் என்றோ, காங்கிரஸ் என்றோ, கம்யூனிஸ்ட் என்று, டிஎங்கே, நான் தமிழர் என்று எந்த அரசியல் வேறுபாடும் கிடையாது. எல்லோரும் நண்பர்கள், எல்லோரும் நேசிக்கக்கூடியவர். அரசியல் வரும்போது சில தப்பு தவறுகளை சுட்டி காட்டுறது இது சகஜம். அது எல்லா கட்சிகளும் அப்படி தான். டெல்லியில் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி தலைவரை தோற்கடித்தது யார்? இந்தியா கூட்டணி அல்லவா? அங்கே பிஜேபியை டெல்லியில் ஆட்சியை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் அல்லவா? கேரளாவில் இப்போது தலைநகரத்தை பிஜேபி ஆளுகிறார்கள். அங்கே வெற்றி பெற செய்தது யார்? காங்கிரஸ் அல்லவா? இப்போ எத்தனை பஞ்சாயத்துகளில் நீங்கள் பிஜேபி கூட்டணி வச்சு கொண்டீர்கள்? கேரளாவில் இப்போது, தமிழகத்தில் ஏன் அங்கே போகிறீங்க? நம்ம மாநிலத்தில் விளவங்கோடு தொகுதியில் எத்தனை பஞ்சாயத்துகள் பிஜேபி காங்கிரஸ் கூட்டணி இருக்கின்றீர்கள்? இது காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருக்கு தெரியுமா? நீங்கள் ஏதோ ராகுல் காந்தி பாடுபடுகின்றார்கள், உழைக்கின்றார்கள். நீங்கள் இங்கே மக்களிட ஓட்டு வாங்கிவிட்டு, நானா சமுதாயத்தைப்பட்டவர்கள், ஹைந்தவரோட ஓட்டுகள் உண்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டுகள் உண்டு, கிரைஸ்தவரோட ஓட்டுகள் உண்டு, எல்லா ஓட்டும் வாங்கிவிட்டு நீங்கள் பணத்தை மட்டும் வாங்கி நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவு போகின்றீர்கள். பிஜேபிக்காக நீங்கள் துணை போகின்றீர்கள். அப்புறம் ஏன் நீங்கள் பிஜேபியை குறை கூறுகின்றீர்கள்? என்ன நடக்கிறது இங்கே? நாங்கள் ஆசைப்படுகிறது அதாவது அகில இந்திய ஜனநாயக மக்கள் கழகம் ஆசைப்படுகிறது எல்லோரும் ஒற்றுமை இருக்க வேண்டும். மத நல்லிணக்கம் உள்ளவராக, மத ஒற்றுமை உள்ளவராக, எல்லோருக்கும் ஆராதிக்க உரிமை இருக்கிறது, கோவில்கிட்ட உரிமை இருக்கிறது, அவங்களுடைய தேவனை குறித்து, ஆண்டவரை குறித்து எல்லாம் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது இந்தியா நாட்டில். அதான் இந்தியோட சுதந்திரம். அதுக்கு தான் சுதந்திரத்தை நேடி தந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொருவரும் ஆயுதம் எடுத்து பகையில் கொண்டு ஓடனால் நம்ம நாட்டிற்கு கூடிய அன்பு சீர்குலைந்து போயிடும். பாருங்கள், எல்லா மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொந்த பந்தங்களைப் போல, அண்ணன் தம்பிகளைப் போல, நாளைக்கு முகத்தோடு முகம் பார்க்கக்கூடியவர்கள். இன்றைக்கு இருந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியும்? இருக்கிற நாள் வரைக்கும் அன்பாக இருப்போமே. எதுக்கு இந்த மத கலவரம்? எதுக்கு இந்த ஜாதி கலவரம்? எதுக்கு சமுதாய கலவரம்? எதுக்கு இந்த அரசியல் கலவரம்? எதுக்கு இந்த அரசியல் நாடகங்கள்?
காங்கிரஸ் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். விளவங்கோடு தொகுதியில் 15 வருட காலம் விஜயதரணி எம்எல்ஏ இருந்தார்களவா, இப்போ எங்கே போய் நிற்கிறது? மக்கள் நம்பிக்கையோடு கொண்டு நடந்தவர்கள். இப்போ எத்தனை பஞ்சாயத்து நீங்கள் பிஜேபி கூட்டணி வச்சிருக்கின்றீர்கள் தமிழகத்தில்? விளவங்கோடு தொகுதியில் நீங்கள் விசாரிக்கலாமா? திமுக தலைவர் விசாரிக்கலாமா? யாரையும் குறை சொல்வதில்லை. பின் எதுக்கு நீங்கள் இந்த பூச்சாண்டி மக்களிடத்தில் காட்டுறீர்கள்? இடைக்கூட பஞ்சாயத்தில் எத்தனை கவுன்சிலர் உங்களுக்கு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கு உள்ளது? பிஜேபிக்கு எத்தனை உள்ளது? கலிக்க உள்ள பஞ்சாயத்தில் எத்தனை பிஜேபிக்கு எத்தனை காங்கிரஸுக்கு உள்ளது? கொடுத்த நகராட்சிக்குள்ளே எத்தனை கவுன்சிலர் டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் உள்ளது? மாநகராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்துகள், ஊராட்சி, பேரூராட்சி இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேர்தல் நெருங்கட்டும். ராகுல்ஜியும் சோனியாஜியும் பிரியங்காஜி எல்லாம் டெல்லியிலிருந்து நீங்கள் இது விசாரிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கூடிய உங்கள் காங்கிரஸ் தலைவர் விசாரிக்க வேண்டும். பிஜேபி எத்தனை இடத்தில் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கின்ற பதவிக்காக, பணத்துக்காக என்று. இன்றைக்கு கேரளத்தில், டெல்லியில், கர்நாடகாவில், அப்புறம் ஏன் நீங்கள் பிஜேபி எதிர்கொள்கிறீர்கள்? ஒன்றை இருக்கலாமே, உங்களுக்கு எல்லாம் ஒருவருக்கு இணைஞ்சு இருக்கலாமே. மக்களிடமே ஓட்டு வாங்கிவிட்டு, பணம் சூக்கேஸ் வாங்கிவிட்டு, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து, பதவியும் கொடுத்து, எதுக்கு பின்ன இந்த போராட்டங்கள்? ஒன்றிணைந்து இருக்கின்றதனே, இதுதான் கேள்வி. நாங்கள் போட்டியிடுறது மக்களுக்காக, குரல் கொடுக்குறது மக்களுக்காக. அவதூறு பேசுகிறீங்களே, நீங்கள் விசாரிங்களே, கட்சி தொண்டர்கள் விசாரிங்களே, காங்கிரஸ் தொண்டர்கள், பிஜேபி தொண்டர்கள், டிஎம்கே தொண்டர்கள், நீங்கள் விசாரிங்க. இது நியாயமா? இது நீதியா? இங்குள்ள பாஸ்டர்மார் விசாரிக்க வேண்டும். நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க காங்கிரஸுக்கு எல்லாம். உங்கள் ஓட்டு வாங்கி அவங்க எங்கே போய் இருக்கின்றார்கள்? எங்கே கூட்டி வச்சுக்கின்றார்கள்? எவ்வளோ பணங்கள் பற்றி இருக்கின்றார்கள்? நீங்கள் விசாரிங்க. சிஎஸ்ஐ பிஷப் விசாரிங்க, ஆர்சி பிஷப் விசாரிங்க, விஸ்வாசிகள் விசாரிங்க. பிஜேபி வரக்கூடாது என்று சொல்லி நீங்கள் காங்கிரஸுக்கு வாக்களிக்கின்றீர்கள். இன்றைய காங்கிரஸ் போய் நிற்கிறது எங்கே? உங்கள் ஓட்டு வாங்கிவிட்டு. ஆகையால் இந்த நாடகங்களை நிறுத்தி வைத்து ஒற்றுமை இருந்து மக்களை நடத்தி செல்வோம், நாடை முன்னேற்ற வைப்போம், மக்களை வாழ வைப்போம் என்று கூறி இப்போ இவ்வளோதான் பேசுகிறோம். சரியா தவறா என்பது நீங்களே ஒருவருக்குள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள், டிஎம்கே தலைவர்கள், ஏடிஎம்கே தலைவர்கள் இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் முட்டாக்கள் அல்ல. மக்களுக்கு விரிக்கிறோம். விளவங்கோடு பிஜேபி வரக்கூடாது என்று சொல்லி, மாவட்டத்தில் பிஜேபி வரக்கூடாது என்று சொல்லி, இன்றைக்கி நாகர்கோவில் தொகுதியில் யார்? எம்ஆர் காந்தி எம்எல்ஏ பிஜேபியோட யார் ஓட்டு போட்டாங்க? எல்லாரோட ஓட்டுகள் அங்கே விழுந்திருக்கிறது. கிறிஸ்தவண்டி, இஸ்லாமியருடைய 5 வண்டி எல்லாம் ஓட்டு விழுந்து அவர் ஜெயித்தது இல்லையா? அப்புறம் ஏன் நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கும் என்று சொல்லி நடக்கிறீர்கள்? உங்களுக்கும் காங்கிரஸும் பிஜேபி என்ன வித்தியாசம்? முடிக்கிறேன். சிந்தியுங்கள் மக்களே, வாக்காளர் பெருங்குடி மக்களை சிந்தியுங்கள், விளவங்கோடு தொகுதி மக்களை சிந்தியுங்கள், விளவங்கோடுடைய கிரைஸ்தவரும் ஹைந்தவரும் இஸ்லாமியர்களும் சிந்தியுங்கள் என்று சொல்லிட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், அகில இந்தியா செயலாளர்.